காய்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தோம்னாக்கா இன்றைக்கி தட்டைப்பயிறு சோறு பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு தக்காளி, வெங்காயம், பீன்ஸு, கேரட்டு, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் வெட்டி ரெடியாக வச்சுருக்குறோம். வாங்க தாளிப்பு பக்கம் போவோம். இங்கே பாருங்கள், அரிசி தட்டைப்பயிறு நல்லா ஊறிடுச்சு சரியா. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வேறு குண்டாலாம் மாற்றிக்கிட்டு இதில் தான் தாளிப்பு பண்ண போகிறோம். வாங்க தாளிப்புக்கு போவோம். இப்போ பாருங்கள், எல்லாம் காயெல்லாம் போட்டு வணக்கியாச்சு. ரொம்ப செல்லை கீழே இறக்கி காமிச்சேன். எல்லாம் ஆயில் அடிச்சுட்டு ஆயில் விட்டு எல்லாம் வணக்கியாச்சு. காய்ஸ் இங்கே பாருங்கள், கேரட்டு, பீஸ் எல்லாம் போய்ட்டு வணக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணு, தண்ணி எடுத்து ஊற்றி அரிசி வெறுப்பு சர்ப்பு கொட்டுறாங்க. எல்லாம் வணக்கிட்டோம். வணக்கி தண்ணி எடுத்து ஊற்றி சரிக்கு சரி வச்சுருக்கோம். பிரியாணி மாதிரிக்க 1 கிலோ அரிசி போட்டால் 1 கிலோ கறி போடணும் இல்லையா, அந்த மாதிரிக்கா சரிக்கு சரி காய் போட்டிருக்கோம் சரியா. சரிக்கு சரி காய் வந்து அதிகமாக போட்டிருக்கோம். ஆமாம், இப்போ என்ன பண்ணுறோம், தண்ணியை ஊற்றி தம் கட்டி மூடி வச்சு விட்றோம். எப்படி இருக்குன்ற அடுத்த எபிசோடில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அடுத்தடுத்து நம்ம வீடியோ பார்க்கறது சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ கண்டினியூஸாக வரும் பாருங்கள். இது காய்ஸ் இங்கே பாருங்கள், பருப்பு சாப்பாடு ஜம்முன்னு ரெடியாச்சு. இன்னும் காய் இல்லை தொட்டுக்கிறதுக்கு. ஆமாம் காய்ஸ், யாரும் வருத்தப்பட்டுக்காதீங்க, நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது. 8:40 ஆகி போச்சு. 9 மணி வேலைக்கு போகணும். அதனால் போய்ட்டு வரோம். அப்புறம் சந்திக்கிறோம். பாய்.